வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செவ்வாழைப்பழம் வச்சு நட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 10 போல் பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பிஸ்தா எடுத்துக்கோங்க. 7-8 கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. ஒரு 10-12 போல் பேரிச்சம்பழத்தை இந்த போல் 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள விதைகளை எடுத்து விட்டுட்டு வச்சுக்கோங்க. மருந்து கூட விதைகளோட சேர்த்துக்க வேண்டாம். ஸோ அதனால் ஞாபகமாக கட் பண்ணி விதையை எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அக்ரூட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். அக்ரூட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மள வால்நட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அதுதான் அது. இப்போ அதை நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் ஒருக்க கழுவிட்டு ஜஸ்ட் சும்மா லைட்டாக கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடறோம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது பாதாம் பிசின்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில், அந்த மாதிரி இடங்களில் இது கிடைக்கிது. இந்த போல் கல்கண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் இது இருக்கும். இதை ஓவர் நைட் நமக்கு தேவையான அளவுகள் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அதை கழுவிட்டு நான் ஊற வச்சிருக்கேன். தண்ணி இந்த அளவு தான் இருக்கணும், இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஊறினதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட பாதாம் பீசனையும் பார்த்துருங்க. நான் சும்மா 2 சின்ன சின்ன கட்டிகள் 2 தான் போட்டேன். அது பாருங்கள், நல்ல ஜெல்லி போல் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இதையும் பாதாம் பீசனையும் கழுவிட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும், நம்ம கரெக்டாக இருக்கும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம நட்ஸை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதோட நான் செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். ஒரு பழம் நான் தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். செவ்வாழைப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. எண்ணிலடங்கா சத்துக்கள், 6 விட்டமின்ஸும் 11 மினரல் டைப்பும் இதில் நிறையாவே இருக்குது. எந்த வாழைப்பழத்துலேயும் இந்த அளவு விட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மற்ற பழங்கள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. செவ்வாழைப்பழம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்ற பழங்களை விட இது கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும். 14-15 ரூபா வரைக்குமே ஒரு பழத்தோட ரேட் வருது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை அப்படி சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய நார்ச்சத்து, நல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால இது நம்ம குடலுக்கு குடல் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராமல் இதில் பார்த்துக்கும். அதே போல் கண் பார்வை சரியாக வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட பழம் சேர்த்தாச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம முந்திரியே நான் ஊற வைக்கல. ஸோ இப்போவே டைரெக்டாக நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை அவங்கவங்க விருப்பம் தான். நட்ஸில் ஸ்வீட் இருக்குது, அதோட போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கொஞ்சம், இல்லைன்னா தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. பால் கொஞ்சம் காய்ச்சி ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பிசின் உள்ளே சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் ரொம்பவே நல்லது. ரொம்ப ஹீட் உடம்பாக இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு குறைஞ்சிரும். யூரினரி சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளும் பாதாம் பிசின் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரையில் உங்களுக்கு அதுவும் சரியாயிரும். ஆனால் சில பேர்த்துக்கு கோல்டு அதிகமாக பிடிச்சிக்கும். சில டைம் பனிக்காலம், மழை காலத்தில் ரன்னிங் டோஸு, கோல்டு, சளி பிடிக்கிறது, தும்மல் வரது, அந்த மாதிரி இருக்கிறவங்க பாதாம் பிசின் அவாய்ட் பண்ணிடுங்க. வெயில் டைமில் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப கூலிங் அப்படிங்கிறனால நம்மளோட உடம்புல இருக்க சூட்டெல்லாம் குறைச்சிரும். நம்ம பனிக்காலத்தில் அதை எடுத்துக்கிறது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சதை மில்க் ஷேக் இதில் உள்ளே சேர்த்துட்டேன். கார்னிஷ்காக கொஞ்சம் துருவன பிஸ்தா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பேரிச்சம்பழம் எல்லாம் நறுக்கிட்டு நம்ம மேலாப்பில் சேர்த்துருக்கேன். இது அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூபும் ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை ஏர்லி மார்னிங், டே டைமாக அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஐஸ் கட்டி, மழை வருது அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் கட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது காலையில் நீங்கள் வேலைக்கு கிளம்புறீங்க, இல்லை காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிற குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மில்க் ஷேக் பண்ணி ஒரு டம்ளர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலைன்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். பசி நல்லாவே தாங்கும், உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே போல் பேரிச்சம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய அந்த அனிமியா பிரச்சனை இருக்குது. அதாவது ஹெச்பி கவுண்ட் கம்மியாக இருக்கிறது,
பேரிச்சம்பளம், கருப்பு திராட்சை இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரையில் உங்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். வெள்ளை அணுக்களோட உற்பத்தி வந்து அதிகமாகும். விட்டமின் சி, பி இதில் அதிகமாக இருக்கனால எலும்பு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையும் சரியாயிரும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பிஸ்தா வந்துட்டு மூட்டு வலி, மூட்டு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அக்ரூட் வந்து நம்மளுடைய மூளையோட செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் டேமேஜான செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் பாதாமில் B2 இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இது வந்து நிறைய பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்கிறனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வகையில் இந்த நட்ஸை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ட்ரிங்கை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.